எஃகு தொழில 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. டாடா, JSW. 2 பேரோட திட்டங்களுமே தனித்தனி. ஒருத்தங்க உலகளாவிய எக்ஸ்போஷர், இன்னொருத்தங்க உள்நாட்டு வளர்ச்சி. டாடா 26க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கு. உலகளாவிய பல்வகைப்படுத்துதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உலகளாவிய நிலையற்ற தன்மையும் சேர்ந்தே வருது. JSW Steel 96% இந்தியாவில தான் பண்ணிட்டு இருக்காங்க. பியூரா டொமஸ்டிக் growth தான். ஒரு ரியல் கிக்கர் சொல்றேன், ரா மெட்டீரியல்ஸ். டாடா ஸ்டீல் 100% அதனுடைய அயனோர் தேவைகளை அதனுடைய ஓன் மைன்ஸ்ல இருந்தே எடுத்துக்கிறாங்க. கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கு சப்ளை செயின்ல. JSW 37% தான் இன்டர்னலா சோர்ஸ் பண்றாங்க. ஸ்டீல் படி பார்த்தோம்னா ரா மெட்டீரியல் ஓன் பண்ணோம்னா நம்ம விதையே நம்ம கையில இருக்குன்னு அர்த்தம். டாடா ஸ்டீலுக்கு ப்ராட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஃபிளாட் அண்ட் லாங் ப்ராடக்ட்ஸ் நிறைய துறைகள்ல ஆட்டோமோட்டிவ்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் பண்றாங்க. JSW ஸ்டீலோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஷார்ப்பரா ஹை மார்ஜின் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. 62% சேல்ஸ் FY25ல இங்க இருந்தா வருது. ஒரு ட்விஸ்ட் சொல்லட்டா, டாடா ஸ்டீல் 29% அதிகமா வருவாய் ஈட்டுறாங்க. JSW ஸ்டீல் 10% அதிகமா ப்ராஃபிட் ஈட்டுறாங்க. ஸ்டீல்ல யாரு ரியல் பாஸ்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.